ஹே நண்பா, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான அட்வான்ஸ் ட்ரிக்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, இந்த வீடியோவில் வந்து 3 முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். இந்த 3 முக்கியமான ஃபீச்சரும் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இந்த ஃபீச்சர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸில் இருக்கும். இந்த ஃபீச்சர் ஆஃப் மோடில் இருக்கும். ஸோ எனேபிள் பண்ணுறது மூலமா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள அதிகப்படியான கண்டென்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாம்சங் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிறது கூட கொடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் போங்க. பேக் போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டு ஸ்பீக்குன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டு ஸ்பீக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் ஆஃப் மோடில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்து ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் எனேபிள் ஆகிடுச்சு. எனேபிள் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட், ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு கமெண்ட், ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக வந்து செயல்பட போகுது. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டையும் ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அது உங்களுக்கு ரீட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் மெத்தட். இந்த ஹேண்ட் ரைட்டிங் மெத்தடை எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு வெப்சைட்டையோ ஒரு இமேஜையோ நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு வழக்கமாக அந்த கண்டென்ட்டை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும், இல்லை இமேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ணாலே போதுமானது. டேரெக்டாக வந்து உங்கள் கூகுள் அப்சர்வ் பண்ணி அதுக்குண்டான ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் மெத்தட். இந்த ஹேண்ட் ரைட்டிங் மெத்தடை வந்து கூகுளில் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கூகுள்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்னு டைப் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் இன்புட்னு இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இமேஜில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து டைப் பண்ணணுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த அவங்க கொடுத்துருக்க கீபோர்டிலே வந்து நீங்கள் ட்ராப் பண்ணால் போதுமானது. ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கண்டென்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இமெயில், நோட்ஸ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின், எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணாலே போதுமானது. அதாவது நீங்கள் வந்து உங்கள் விரலை கொண்டு நீங்கள் ரைட் பண்ணாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்லி அது ஒரு கண்டென்ட்டாக வந்து உங்களுக்கு பில்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு அருமையான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தலாம். ஹேண்ட் ரைட்டிங்காக டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டைப் பண்ணுற டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். ஸோ ட்ராப் பண்ணுறது, ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுறதுனால உங்களோட டைமிங்கை வந்து அதிகப்படியாக குறைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து கவுண்ட். இந்த கவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கவுண்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து கடைசி மூடுற வரைக்கும் எத்தனை வாட்டி நீங்கள் டேப் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்க்ரீனில் டேப் பண்ணுறீங்க, எத்தனை வாட்டி ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மெத்தட் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் டேப் பண்ணுறீங்களோ, எத்தனை வாட்டி டேப் பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சரை வந்து டச் கவுண்டர். ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து, உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ண டயத்துலேருந்து நீங்கள் எத்தனை வாட்டி எந்தெந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்க, எதெல்லாம் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரீட் பண்ணும். ரீட் பண்ணி ஒரு நம்பர் வடிவத்தில் உங்களுக்கு டாப்பில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது மூலமா தெரிஞ்சுக்கிடலாம் உங்கள் ஃபோனில் நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் டேப் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டேப் பண்ணிக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எங்கே போயிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் டச் கவுண்டர்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் டச் கவுண்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5000 பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க இமேஜில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுடே, எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்து அதோட கவுண்டிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் டேப் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் அதையும் ஒரு கவுண்டிங் வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான அப்ளிகேஷன் டச் கவுண்டர். உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பர்களே, 3 அட்வான்ஸ் ஃபீச்சர், அதாவது உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கிடைக்கக்கூடிய ஃபீச்சர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.